போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நிமிர்ந்த நெல் தேர்வு 2 இதை பற்றின முழு தகவல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நிமிர்ந்த நெல் தேர்வு 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டே சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸாமில் யாரெல்லாம் டாப் ஸ்கோர் வாங்கியிருந்தாங்களோ கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக என்ரோல் பண்ணி கொடுத்தோம். நம்ம அதியமான் டீமோட ஆப்பில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டேக்கான வீடியோ கோர்ஸ் அதே போல் டெஸ்ட் இது எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்தணும். கிட்டத்தட்ட 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2 குரூப் டே டெஸ்ட்டில் யாரெல்லாம் டாப் ஸ்கோர் வாங்கினாங்களோ 150 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு தேர்வு வைக்க போகிறோம். அதுதான் நிமிர்ந்த நெல் தேர்வு 2. சரிங்களா? ஸோ இது வந்து முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கிறீங்களோ அதில் குறிப்பிட்ட சில பாடங்கள், ஏன்னா எக்ஸாமுக்கு சில பாடங்கள் மட்டும் கொடுத்து அதில் தான் தேர்வு வைக்க போகிறோம். ஒட்டுமொத்த சிலபஸே கிடையாது. இந்த நிமிர்ந்த நெல் தேர்வு 2ல் யாரெல்லாம் டாப் ஸ்கோர் வாங்குறீங்களோ கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 50 பேருக்கு இந்த டாப் ஸ்கோர் வாங்கக்கூடிய 50 நபர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ரோல் பண்ணி தர போகிறோம். ஸோ இந்த நிமிர்ந்த நெல் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்கறதுக்கு நான் டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப்பும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த நிமிர்ந்த நெல் தேர்வு என்னைக்கு நடக்க போகுது, என்ன டைமிங்கில் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன, இதில் டாப் ஸ்கோர் வாங்குறீங்க டாப் ரேங்க் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம். அதே போல் தேர்வு எழுதுனா மட்டும் பத்தாது, தேர்வு எழுதின பிறகு ஒரு ஃபார்ம் தருவோம். அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ், ஏன்னா நீங்கள் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அப்போ தான் கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி தர முடியும். ஸோ அதுக்காக ஒரு ஃபார்ம் தருவாங்க. தேர்வு எழுதி முடித்த உடனே ஒரு ஃபார்ம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அன்றைக்கே வந்து எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் லிங்க்கும் தருவோம். அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு டேட்டில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் டாப் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான இந்த வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் வச்சு நாங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணி தரோம் அப்படின்றதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிங்களா? இது எல்லாமே இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? முதல்ல இந்த நிமிர்ந்த நெல் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் டீமோட ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்கும். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே போல் ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்கும். குறிப்பிட்ட டைமிங் நம்ம கொடுத்துருவோம். டேட் என்னைக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 21 தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க. லாஸ்ட்டாக குரூப் 1 குரூப் 2 2Aக்கு நம்ம நிமிர்ந்த தேர்வு 1 வைக்கும்போது நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. 1 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சார் சண்டே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் சண்டே தான் அந்த டைம் டெஸ்ட் வைக்க போகிறோம். அதே போல் ஈவினிங் வைங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஈவினிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? டைமிங் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து டேட் பற்றின தகவல்கள். நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 21/11/2021, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 10 மணிக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் எழுதணும். இவ்வளோ நேரம் நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங்கில் எழுதுவீங்க. 6 மணிக்கு டெஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம், 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். சரியா? இந்த 4 மணி நேரத்தில் ஏதாவது 1.5 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் கொஷின் கவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க, 125 கொஷின்ஸ். சரிங்களா? இந்த 125 கொஷின்ஸை நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்கப்படும். சரிங்களா? 90 மினிட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1.5 மணி நேரத்தில் நீங்கள் இந்த ஆன்லைன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9:30க்கு முடிக்கலாம். சில பேர் வந்து 6:30க்கே ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமே முடிச்சிடலாம், ஒரு 8 மணிக்கு முடிச்சிடலாம். முடிஞ்ச வரலையும் 10 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கு மேலே டைம் எடுத்திங்கன்னா நீங்கள் எழுத முடியாது. மேக்ஸிமம் டைம் 10 மணி. 10 மணிக்கு டெஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா அடுத்த நாளே நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணும். உங்களுக்கு ரிசல்ட்டே 23 நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் யார் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற இறுதிப்பட்டியல் நவம்பர் 23 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4300 இருக்கும். இந்த வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் யாரெல்லாம் டாப் ஸ்கோர் வாங்குறீங்களோ, ஏன்னா நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க, சார் நான் அந்த மாதிரி 4 ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதியமான் டீம் வந்து மாற்றுத்திறனாளிகள்
அதே போல் திருநங்கைகள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக என்ரோல் பண்ணி கொடுப்போம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாவோ இல்லை திருநங்கையாவோ இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்ணை பொறுத்து உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பிடிஎஃப்பில் முதல்லையே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் முதல்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இத்தனை நாளாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? அதே போல் என்னென்ன பாடங்கள் படிக்க வேண்டும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இங்கேயே கொடுத்துருக்கேன். சரியா? பொதுத்தமிழில் என்ன சார் படிக்கணும்? மொத்தமாக 125 கொஷின்ஸ் சொன்னேன். இதில் பொதுத்தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 கொஷின்ஸ் வரும். பொதுத்தமிழில் மட்டுமே 65 வினாக்கள் வரும். இந்த 65 வினாக்கள் என்ன பாடங்கள் சார் நான் படிக்கணும்? ஒட்டுமொத்த சிலபஸை படிக்க வேண்டாம், குறிப்பிட்ட பாடங்கள். ஏன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேர்வு நடக்க போகுது. நான் ஏற்கனவே போன குரூப் 2 குரூப் டி நிமிர்ந்த தேர்வு நடக்கும் போதே சொன்னேன், குரூப் 4க்கு ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி வைப்போம், ஸோ ரெடி ஆகிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் 9ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் இயல் 1 இயல் 2 இதில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளும் படிக்கணும். 9th ஸ்டாண்டர்டில் 2 இயல் படிக்க போகிறீங்க. அதே போல் 10th 3 இயல் படிக்க போகிறீங்க. இந்த இயல் 1 இயல் 2 என்ன இருக்குதுன்றதையும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இயல் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடுதூது, அதே போல் வளரும் செல்வம், தொடர் இலக்கணம். அடுத்து இயல் 2 உங்களுக்கு நீரின்றி அமையாத உலகு, பட்டமரம், பெரிய புராணம், புறநானூறு, தண்ணீர், துணைவினைகள். ஸோ எல்லாமே படிக்கணும். இலக்கணமும் படிக்கணும், அதே போல் செயல் பகுதியும் படிக்கணும், மற்ற எல்லா தகவலும் இந்த 2 இயலும் நீங்கள் படிக்கணும். இது 9th. அடுத்து 10th அப்படின்னு போகும்போது உங்களுக்கு 10th 3 இயல் நான் கொடுத்துருக்கேன். சரியா? 10ஆம் வகுப்பில் இயல் 1 இயல் 2 இயல் 3 இது 3மே நீங்கள் படிக்கணும். சரியா? இது 3மே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்து இதில் என்னென்ன பாடங்கள் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயே கொடுத்துருக்கும் பாருங்கள், இயல் 1 இயல் 2 அதே போல் இயல் 3க்கு என்ன படிக்கணுன்றதையும் கொடுத்துருக்கேன். ஓகே? ஸோ லெசன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இயல் 1 அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், இரட்டர மொழிதல், அதே போல் உரைநடையின் அணிகலன்கள், எழுத்துச்சொல், அதே போல் கேட்கிறதா என் குரல், காற்றைவா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகைநிலை தொடர்கள், விருந்தும் போற்றதும், அதே போல் மலைபடு கடாம், கோபல்லபுரத்து மக்கள், தொகாநிலை, முன்னாடி தொகைநிலை படிப்பீங்க, இந்த தொகாநிலை தொடர்கள், திருக்குறள். ஸோ இந்த டாபிக் தமிழில் உங்களுக்கு இருக்க போகுது. மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் சொன்னேன்? இந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 65 கொஷின்ஸ் இருக்க போகுது. சரியா? டோட்டலாக 125 கொஷின்ஸ். இதில் மட்டுமே 65 வினாக்கள் உங்களுக்கு இருக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய 65 வினாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸில் இருக்க போகுது. ஜிஎஸ்ல என்ன சார் படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா, அதாவது பொது அறிவியலில் இயற்பியலில் ஒளியியல் படிக்க போகிறீங்க, அடுத்து பயன்பாட்டு வேதியியல் படிக்க போகிறீங்க, அடுத்து மரபியல் படிக்க போகிறீங்க. இது சயின்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது. சரியா? சயின்ஸில் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு மாதத்துக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அது நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப்லேருந்து தான் கொஷின் வரும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் அக்டோபர் மாத நடப்பு நிகழ்வுகள் மட்டும் படிங்க. அதற்கான பிடிஎஃப் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா? நம்ம வெப்சைட்லேயே இருக்கும். அடுத்து இந்தியாவின் புவியியல், இந்தியாவுடைய காலநிலை, இயற்கை தாவரங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறீங்க. இது ஜாகிரஃபியில் ஒரு லெசன். அடுத்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், ஹிஸ்ட்ரியில் முகலாய பேரரசு 11th ஸ்டாண்டர்ட். அதே போல் இந்திய ஆட்சியில் இந்திய அரசியலமைப்பு, மாநில அரசு, இது 2மே 10th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறீங்க. அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறீங்க. சரியா? அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தில் தேசியம், காந்திய காலகட்டம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறீங்க. மேக்ஸில் திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவும் சதவீதம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் படிக்க போகிறீங்க. மேக்ஸில் சதவீதம் இந்த ஒரு டாபிக் மட்டும் படிக்க போகிறீங்க. இது ஜிஎஸ்ல நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே போல் ஜிஎஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த பாடங்கள் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேர்வு எப்போ நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ தேர்வுக்கான டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. தேர்வுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே. சார் 4 மணி நேரம் இருக்குமா அப்படிங்கிறனா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டைம் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த டைமிங் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ டேட் நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? 21ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ரெடி ஆகிக்கோங்க. 7:30க்குள்ளே முடிஞ்ச வரையும் முடிச்சிருங்க. சரியா? உங்களுக்கு உங்களுடைய மதிப்பெண் எல்லாமே உடனே அப்டேட் ஆகிடும். மதிப்பெண் எல்லாமே உடனே அப்டேட் ஆகிடும். டெஸ்ட் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு 125 கொஷின்ஸுக்கு
நீங்கள் ஒரு 115 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உடனே அப்டேட் ஆகிடும். இல்லை 120 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உடனே அப்டேட் ஆகிடும். உங்களுடைய ரேங்க் மட்டும் 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகும். சரியா? பட் அடுத்த நாள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா 10 மணி நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சிலர் முடிச்சிங்க. 8 மணிக்கு முடிச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். 10 மணிக்கு முன்னாடியே உங்களுடைய மார்க், உங்களுடைய ரேங்க் எல்லாமே தெரியும். சரி, மார்க் உடனே தெரிஞ்சிடும், ரேங்க் நான் சொல்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு ரேங்க் தனியாக ரிலீஸ் பண்ண போகிறேன், இறுதிப்பட்டியல் கொடுக்க போகிறேன். சரியா? அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்க லிஸ்ட்டுமே நான் கொடுத்துட போகிறேன். இப்போ எப்போ சார் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் லிங்க் நான் கொடுத்துருவேன். என்னைக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதுறீங்க இல்லையா 21ஆம் தேதி அன்னைக்கே ஃபார்ம் லிங்க் கொடுத்துருவோம். அந்த ஃபார்ம் லிங்க்கில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்ம் லிங்க்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஃபில் பண்ணி தர போகிறீங்க. என்னைக்குள்ளே ஃபில் பண்ணி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி அடுத்த நாள் ஒரு நாள் டைம் இருக்கும். 21ஆம் தேதி தேர்வு வரைக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி ஈவினிங்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறவங்க மட்டும்தான் நம்ம ஃபைனல் லிஸ்ட்டில் எடுத்துப்போம். ஏற்கனவே நிபுணர்கள் டெஸ்ட் எழுதுனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்காது. யார் யாரெல்லாம் இந்த தேதிக்குள்ளே ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும்தான் எடுத்துக்க முடியும். சரியா? ஏன்னா சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களால் கைட் பண்ண முடியும். இது முடிஞ்ச வரலையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 1 இயருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். அது கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். நாங்கள் உங்களுக்காக பேமெண்ட் பண்ணி இந்த வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி தர போகிறோம். சரிங்களா? அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரூப் 4க்கான சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாகவும் கொடுக்க போகிறோம். இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வீடியோ கிளாஸஸாக இருக்கும், டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம். சரியா? நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் பண்ணுமோ அது எல்லாமே இந்த செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ண போகிறோம். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 4300 இருக்கக்கூடிய வீடியோ கோர்ஸ், சரிங்களா, அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 2Aவில் கிட்டத்தட்ட ஒரு 4500 இருக்கக்கூடிய கோர்ஸை 100+ ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா, அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதே போல் நீங்களும் இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவு பயன்படுத்திருக்கீங்க, நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? இந்த PDF இந்த வீடியோ கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் எழுத முடியாது. அன்னைக்கு அந்த டைமிங்கில் மட்டும்தான் டெஸ்ட் எழுத முடியும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆட்சியவரம். நன்றி, வணக்கம்.